ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் குரூப் டி இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் இன்னும் டவுன்லோடு பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. என்ன ப்ராசஸ்ன்றதை பார்த்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டோட்டலாக 1500 கொஸ்டின் இருக்குது. பியூர்லி 100% பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே சிலபஸ், ஓகே, ரயில்வே பேட்டர்ன் அண்டு என்சிஆர்டி சிலபஸ், ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து டோட்டலாக 1500 கொஸ்டின் எடுத்திருக்கோம். 15 நாளில் நீங்கள் வந்து அந்த 1500 நீங்கள் வந்து பார்த்துடலாம், ஓகேவா. டெய்லி வந்து 100 கொஸ்டின் பேஸ் பண்ணி 15 நாளில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1500 கொஸ்டின் வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி 1500 சயின்ஸ் கொஸ்டின் டவுன்லோட் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம், ஓகே. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்டிபிசிக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. என்டிபிசி அப்படின்றது ஒரு சூப்பர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஜாப் தான், ஓகேவா. உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஜாப், ஒரு சூப்பரான போஸ்டிங் எல்லாமே அதில் தான் இருக்குது, ஓகே. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும், அப்புறம் வந்து கமர்ஷியல் கிளர்க்கு, ஸோ எல்லா போஸ்டிங்கும் அதில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இதை விட்டிங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு வந்து எப்போ வருது அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இருக்கக்கூடிய டேஸை யூஸ் பண்ணாலே போதும். என்னன்றது நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்குது. என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி கேட்பாங்க, எப்படி படிக்கிறது, எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்னா வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன், ஓகே. ஸோ 2019 2019 கொடுத்தாங்க தெரியுமா. ஸோ அதுக்கான எக்ஸாம் தான் இப்போ வந்து டிசம்பர் 28 கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பேசிக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், 12th ஈக்குவல் டிப்ளமோக்கான வேகன்சி 10,628 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் ஜூனியர் டைம் கீப்பரு, அப்புறம் ட்ரெயின் கிளர்க்கு, கமர்ஷியல் கிளர்க்கு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய போஸ்டிங் இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். சேலரியும் வந்து நல்ல லெவலில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க தெரியுமா. ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து 24,649 வேகன்சி கிட்டே இருக்குது, ஓகேவா. ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் எல்லாம் வந்து டிராஃபிக் அசிஸ்டன்ட், கூட்ஸ் கார்டு, ஸோ இந்த மாதிரி சீனியர் கமர்ஷியல் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் மாஸ்டரு, அப்புறம் வந்து கமர்ஷியல் அப்ரண்டிஸு, சீனியர் டைம் கீப்பர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வந்து ஜூனியர் பார்த்தோமா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர், ஓகே. ஸோ 12th அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் லெவலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து வருவீங்க. 12th டிப்ளமோ பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் லெவலில் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருவீங்க, ஓகே. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பாருங்களேன், அடுத்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க்கை பொறுத்தவரை 1/3 கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ 3 கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட்டாக அட்டன் பண்ண கொஸ்டின்லேருந்து 1 மார்க் எடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ இதை வந்து கான்செப்ட்டு. அதனால் வந்து தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு விட்டுருங்க, ஓகேவா. ஸோ இதை வந்து என்னோட சஜெக்ஷன், ஓகேவா. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சு அட்டன் பண்ணுவேன், எல்லாம் வந்து விட்டுருவேன், ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணேன். ஸோ மார்க் எல்லாம் போயிடுச்சு, ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் விட்டுருங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் பார்க்காதீங்க, ஓகேவா. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேஜ் 1க்கான சிலபஸ், ஓகேவா. ஸோ ஸ்டேஜ் 1 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12th ஈக்குவல் டிப்ளமோ அண்ட் வந்து எனி டிகிரி, ஓகேவா. ஸோ எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே எக்ஸாம் தான் வைப்பாங்க, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வேறு இவங்களுக்கு வேறுலாம் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான் வைப்பாங்க, ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் டயத்தை பாருங்களேன். நார்மல் பர்சனுக்கு 90 நிமிஷம் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. 120 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 120 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும், ஓகே. அவங்க வந்து அப்ளை பண்ணுறப்பே வந்து பிடபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஸோ அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து 120 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும். நார்மல் பர்சனுக்கு 90 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும், ஓகேவா. டோட்டல் அவங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த 100 கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா 90 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இந்த 100 கொஸ்டின் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா. ஸோ மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து 120 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும், ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 100 கொஸ்டின் வந்து எப்படி வந்து பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஓகேவா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகும் அப்படின்னா வந்து சயின்ஸ் கவர் ஆகும், அண்ட் வந்து ஜென்ரல் ஜிகே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. எல்லாத்தையும் சேர்ந்து செய்த கலவை தான் அந்த 40, ஓகேவா. அடுத்து பாருங்கள்,
மேத்தமேட்டிக்ஸில் உங்களுக்கு 30 கேட்பாங்க. அதேமாதிரி வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், ஓகே. ஸோ மூளை திறன் ஆய்வு, இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின், டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகுது, ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்களேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இதை படிக்கிறது, எப்படி வந்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய டேஸை நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் வந்து அவங்க வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் பேஸ் பண்ணி 100 கொஸ்டினுக்கு 100 மார்க், ஓகேவா. ஸோ புரியுதா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 30 கொஸ்டின். இந்த 30 கொஸ்டினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டோட்டலாக ஒரு 15 டாபிக் கிட்ட தான் உங்களுக்கு வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த 15 டாப்பிக்கை நீங்கள் வந்து வெறும் 5 நாளில் நீங்கள் வந்து படிக்கலாம், ஓகேவா. ரீசனிங் அப்படின்றது மூளை திறன் ஆய்வு, ஓகேவா. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட மூளைக்கு வந்து கொஞ்சம் வேலை கொடுக்க போகிறீங்க, ஓகேவா. ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஓகேவா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரீசனிங்லாம், ஓகேவா. ஸோ எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணுறப்ப ரயில்வேல உள்ள ரீசனிங்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு இது வந்து தெரியும், ஓகேவா. ஸோ தெரிஞ்ச வந்து கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள், ஓகேவா. தெரியாதவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகே. டோட்டலாக உங்களுக்கு 30 கொஸ்டின், ஓகேவா. ஸோ இந்த 30 கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 10 கொஸ்டின் பாருங்கள், போதும், ஓகேவா. ஸோ ஒரு 5 நாள் நீங்கள் மெனக்கட்டுக்கோங்க. 5 நாளில் நீங்கள் இதை வந்து ரீசனிங்கில் உள்ள எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 25லேருந்து +2, ஓகேவா. ஸோ 27 வரையே கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், ஓகேவா. கண்டிப்பாக வந்து இதிலே உங்களுக்கு 25லேருந்து 27 மார்க் வரைய கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஓகேவா. எதுவுமே படிக்கலை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் வந்து தொட போகிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ரீசனிங்கை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேவா. அதான் நான் வந்து சொல்லுவேன், ஓகேவா. அதுதான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து கொடுக்கும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனும் வந்து கிடைக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ரீசனிங்கை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து மேத்தமேட்டிக்ஸ், ஓகே. ஸோ மேத்தமேட்டிக்ஸே எனக்கு வராது அப்படின்னாலும் அதில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய வகையிலையும் வந்து இருக்கும், ஓகே. ஸோ எல்சிஎம்மாக இருக்கட்டும், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், நம்பர் சிஸ்டம், ஸோ அப்புறம் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் வந்து பர்சன்டேஜ், இந்த மாதிரிலாம் வந்து பேசிக் டாப்பிக்லாம் வந்து மேக்ஸே தெரியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், ஓகேவா. எனக்கு வந்து மேக்ஸே வராது அப்படின்னா இந்த எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், பர்சன்டேஜ், ரேஷியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான டாபிக், ஓகேவா. ஸோ இந்த டாப்பிக்காச்சும் நீங்கள் வந்து மேலோட்டமாக பாருங்கள், ஓகேவா. ஸோ நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணலாம். எல்சிஎம், ஹச்சிசிஎஃப்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் சம்மு, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம், ஓகேவா. ஸோ மேக்ஸே வராது அப்படின்னா வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்துறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரீசனிங் பாருங்கள், ஓகேவா. ஸோ மேக்ஸு நீங்கள் எதுவுமே தெரியாது, எனக்கு மேக்ஸே வராதுன்னா நீங்கள் விட்டுருங்க, இப்போதைக்கு நீங்கள் பார்க்காதீங்க. ரீசனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ அதை நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்து வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இதில் வந்து 40 கொஸ்டின், ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து சயின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும், ஓகே. ஸோ 25 கிட்ட கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கவர் ஆகும்னு வச்சுக்கோங்க, 5 வரும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களுக்கு வந்து அப்புறம் ஜென்ரல், ஜிகே அண்ட் சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின், டோட்டலாக உங்களுக்கு 30 கொஸ்டின் இதில் கவர் ஆகுது. இதில் சயின்ஸை நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் வராது அப்படின்னா வந்து நீங்கள் சயின்ஸை கண்ணை மூடிட்டு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னா சயின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸில் வர மார்க்கை நீங்கள் இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் வந்து சயின்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் கரண்ட் அஃபேர் பாருங்கள், 1 இயருக்குள்ள கரண்ட் அஃபேர், ஓகேவா. கொரோனா பற்றிலாம் வந்து கேட்பாங்க, அதனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க, கொரோனா பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த விஷயங்கள், ஓகேவா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொரோனா பற்றி கேட்பாங்க. கொரோனா வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு, ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆணுச்சு, கொரோனா வந்து எப்படி சொன்னாங்க, COVID-19, ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது வந்து கொரோனா வந்து எங்கே ஸ்டார்ட் ஆணுச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு, யாருக்கு வந்துச்சுன்னு கேட்பாங்க, ஓகேவா. ஸோ சீனாவில் வந்து யாருக்கு வந்துச்சுன்றதை கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து கொரோனா வந்து எப்போ எந்த டேயில் வந்துச்சு, எப்போ வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டாங்க, இதெல்லாம் வந்து எல்லாமே கேட்பாங்க. அதனால் வந்து மேலோட்டமாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் ஐபிஎல் பற்றிலாம் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரில் பார்க்க வேண்டியது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சயின்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. மேக்ஸு பார்க்காதவங்க சயின்ஸை வந்து பாருங்கள், ஓகேவா. எனக்கு வந்து ரீசனிங்கும் தெரியும், மேக்ஸும் தெரியும் அப்படின்னா வந்து நான் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா. ஸோ மேக்ஸும் ரீசனிங்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா இதுலேருந்து ஏதோ ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் ரைட்டாக இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ ஸ்டேஜ் 1 விட ஸ்டேஜ் 2க்கு தான் வந்து மார்க் 120 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கூட இருக்கும், ஓகேவா. ஸ்டேஜ் 1க்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன், ஓகே. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, ஓகே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன், ஓகே. உங்களுக்கு வந்து அந்த 100 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேருந்து தான் கேட்க போகிறாங்க, ஓகேவா. ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கவர் ஆக போகுது.
ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஓகேவா. ஸோ மேக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸே தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து டிசமல் ஃப்ராக்ஷன் ஓகே. டிசமல் ஃப்ராக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் மிங்கிள் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. 2 டாபிக் கவர் ஆகிடுச்சா. அடுத்து வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ஓகே. ஸோ இது வந்து ஒரு 3 4 ஓகே. அதேமாதிரி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷன் ஒரு 5. ஆனால் அடுத்து பர்சன்டேஜ் ஓகே. ஸோ 6 ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இந்த 6 டாப்பிக்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து ஒரு நாள் போதும் ஓகேவா. ஒரு நாளில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துடலாம். பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப 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 ஈஸி தான். பேசிக் கான்செப்ட் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்கள். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டாபிக் 19 நிமிஷம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ஓகேவா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சு அப்படின்னா வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் வந்து பைப் சம்மு இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷன் தெரிஞ்சு அப்படின்னா வந்து இது ஏஜ் சம் அட்டன் பண்ணலாம். இதனால் சொல்கிறேன், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக வேண்டிய தான் சொல்கிறோம் ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. பர்சன்டேஜ் தெரிஞ்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த பேசிக் தெரிஞ்சாலே நீங்கள் உள்ள மேக்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணலாம். அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸுக்கு நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ போட போகிறோம். அதை டெய்லி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்து பாருங்களேன் ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்கிற அளவுக்கு பெரிய டாப்பிக்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 நாளில் இதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துடலாம் ஓகேவா. ஒரு 25 to 27 மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 5 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து தயாராகலான்னு சொல்லலாம் ஓகேவா. நீங்கள் உட்காந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஓகே. இதில் வந்து ஒரு 40 மார்க்கு வந்து ஒரு பல்காக வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பாருங்களேன். ஸோ என்ன டாப்பிக்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் ஈவெண்ட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்ன நடந்துச்சு 1 இயர் தான் வந்து கேட்பாங்க ஓகேவா. ஸோ 1 இயர்க்குள்ளே கரண்ட் அஃபேரை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் கேட்பாங்க. அதிகமாக அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறது 1 இயர்க்குள்ளே தான் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன். கரண்ட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடந்துச்சு 1 இயர்க்குள்ளே இந்த கொரோனா இஷ்யூ தான் நடந்துச்சு. கொரோனா பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா கொரோனா வந்து எந்த ஊரில் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, எந்த நாடு ஓகே. ஸோ சைனாவில் வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊகானில் வந்து மேலா இல்லை ஃபீமேலா ஃபஸ்ட்டு கேஸ் ஓகே. ஸோ ஃபீமேல் அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணாங்க, இறால் விற்கிறவங்க ஓகேவா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அதேமாதிரி வந்து இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு, எப்போ இந்தியாவில் வந்து லாக்டவுன் போட்டாங்க, ஸோ எல்லாமே கேட்பாங்க ஓகேவா. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேம்ஸ் ஓகே. ஸோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஓகே. ஸோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஐபிஎல் நடந்திருக்கு ஓகே. ஸோ ஐபிஎல்லை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க ஓகே. ஸோ ஐபிஎல் வந்து எங்கே வந்து நடந்துச்சு, ஸோ ஃபைனல் எங்கே நடந்துச்சு, இதில் வந்து டாப் பிளேயரு இதெல்லாம் கேட்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா பற்றி ஒரு கொஸ்டின் வந்தாலும் ஐபிஎல்லேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கவர் ஆகிடும் ஓகேவா. ஐபிஎல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதேமாரி வந்து ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க போகுதுன்றதையும் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஜப்பானில் நடக்க போகுது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஃபியூச்சரில் ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட் இதான் அவ்வளோதான் ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு சிபிஎஸ்சி லெவலில் 10th அந்த இதில் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அப் டு 10th சிபிஎஸ்சி ஓகேவா. ஸோ 10ஆம் வகுப்புக்குள்ளே உள்ள சயின்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேவா. சிபிஎஸ்சி லெவல் நம்ம தமிழ்நாடு புக்கெலாம் கிடையாது. சிபிஎஸ்சி லெவலில் கேட்பாங்க. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரிக்கும் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஓகே. நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஜென்ரல் அவேர்னஸில் சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 மார்க்குக்கு மேலே எய்ம் பண்ணலாம் ஓகே. அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். இதை பார்த்துக்கோங்க ஓகே. அடுத்து பாருங்களேன். ஸோ அடுத்து வந்து மினிமம் வந்து யூஆர் வந்து 40% ஓகேவா. ஸோ 100 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து எய்ம் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. மினிமம் வந்து 40% வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 30%, எஸ்சிக்கு 30, எஸ்டிக்கு 25. இது வந்து மினிமம் அவங்க கொடுக்குறது. ஆனால் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் தான் வரும். அடுத்து சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும். 120 கொஸ்டின் இருக்கும். 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் ஓகே. ஸோ சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டைம் தான். ஆனால் ஒரு 20 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா போகுது. அது வந்து எங்கே எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா வந்து ரீசனிங்கில் ஒரு 5, மேக்ஸில் ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இதான் வந்து கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. சிபிடி 1 கிளியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சிபிடி 2 என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 3லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3 இருக்குது. அதனால் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் பாருங்கள். ஸோ சயின்ஸில் வந்து ஒரு 15 நாள் போதும். அண்ட் பண்ணி ரீசனிங் வந்து ஒரு 5 நாள் ஓகேவா. ஸோ இது இந்த 15 + 5லேயே பார்த்தீங்க அப்படின்னா
உறுதியாக நீங்கள் வந்து ஒரு எப்படியும் வந்து கண்டிப்பாக வந்து சயின்ஸில் ஒரு 20 மார்க் கிட்ட எய்ம் பண்ணாலும், ரீசனிங்லேருந்து ஒரு 25 எய்ம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 45 மார்க் கிட்ட உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி மேக்ஸோட பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 மார்க் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா பார்க்கணும், கண்டிப்பாக வந்து கை கொடுப்போம். இதில் வந்து நார்மலைசேஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். டெய்லி நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம், வாட்ச் பண்ணிக்கோங்க. ரயில்வேக்காக வேண்டிய ஸ்பெஷல் கோர்ஸ் அவைலபிள். ஓகே, ஸோ ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட்னா சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் லவ் யூ கைஸ். தேங்க்யூ.